இங்கேருந்து இங்கே மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டாட்டாக பிடிச்சிக்கோங்க. டாட்டாக பிடிச்சா தான் கொஞ்சம் ஈஸியாக வரும். ஆனால் ரெண்டுமே நம்ம வந்து ஈக்குவலான போர்ஷன். இதை வந்துட்டு இப்போ இந்த லாஸ்ட் ஒன்று இருக்குது இல்லையா, இதை வந்து சைஸ் பண்ணுறதுக்காக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இது வந்து ஏன்னா மேலும் கீழே இருந்துச்சுன்னா தையல் போடுறதுக்கு அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது. அதனால் இதை சைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி கட் பண்ணுறதுனா, நம்ம சுற்றளவு எவ்வளவோ அது டிவைடட் பை 4ஆக நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போது இந்த கஸ்டமருடைய சுற்றளவு எவ்வளோன்றதை நான் மெஷர் பண்ணி காமிக்கிறேன். ஹைட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹைட் வந்துட்டு அவங்களுடைய தைக்க வந்த கஸ்டமரோட ஹைட் அதை வந்து 29 இருக்குது. நான் ப்ளஸ் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையல் போடுறதுக்கு ப்ளஸ் மேலே ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். ஓகேங்களா? தையலுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். சாரி, இதோடைய சுற்றளவு வந்து டிவைட் பை 6 + 1/2 இன்ச் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது 38 6 டிவைட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வரும்? 6 இன்ச்சஸ் ப்ளஸ் 1/4 இன்ச்சஸ் வருமா? நம்ம இப்போ வந்து 6 எடுத்துக்கிறோம். ஏன்னா தையலோட சேர்த்து நம்ம 6.5 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கிறோம். 6 இன்ச்சு. அதேமாதிரி இந்த சைட்லேருந்து நம்ம 6.5 இன்ச்சு கீழேருந்து எடுத்துக்கோங்க. ஆரம்பிச்சு இப்போ ரெண்டுத்தையுமே வந்துட்டு இங்கேருந்து இங்கே மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டாட்டாக பிடிச்சிக்கோங்க. டாட்டாக பிடிச்சா தான் கொஞ்சம் ஈஸியாக வரும். ஏன்னா ரெண்டுமே நம்ம வந்து ஈக்குவலான போர்ஷன் தான் கட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கூட ஆகாது, நமக்கு ரெடி ஆகிடும். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? தைக்கிறதுக்குன்னு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். மேலே பட்டிக்கு இந்த ரிமைனிங் கிளாத்தை வந்து நான் பட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம ஸ்டிச்சஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். ஆப்போசிட் சைடு எடுத்து ஜாயின் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தையல் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியாச்சு. கீழே வந்து 1 இன்ச் அளவுக்கு சேலை ஓரம் அடிப்பீங்க பார்த்தீங்களா, அது மாதிரி வந்து ஓரம் அடித்து தைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது மேலே வந்து பட்டி பாட்டு எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம். பட்டிக்கு வந்துட்டு 4 இன்ச்சஸ் எடுத்துருக்கு. நல்லாயிருக்கும், கடையில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்னொரு தையல் இங்கே எக்ஸ்ட்ரா இன்னொரு டபுள் தையல் போட்டுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு நான் இப்போ இன்ஸ்கர்ட் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கு கடையில் இருக்கிற மாதிரியே இருக்குங்க இல்லையா? உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.